நம்ம பிக் பாஸ்ல ரெட் கார்டு வாங்கி வெளியே போனவங்க எல்லாம் யாருன்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம். பிக் பாஸ் தமிழ் சீசன் 2 மகத்திற்கு எலிமினேஷன் கார்டை ரெட் கார்டுல காட்டியிருப்பார் ஹோஸ்ட் கமல் அவர்கள். அந்த வரிசையில தமிழ் பிக் பாஸ் வரலாற்றுல ரெட் கார்டு வாங்கின முதல் கண்டஸ்டன்ட் மகத். பிக் பாஸ் சீசன் 3 சித்தப்பு சரவணன் வீக்கெண்ட் ஷோல அவரோட இளம் வயதுல பொண்ணுங்களை உரசறதுக்காகவே பஸ்ல போனதா சொல்லிட்டு இருப்பாரு. இதனால இவரை எதிர்த்து மகளிர் அமைப்புகள் போராட்டம் நடத்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில பாதியிலேயே இவர் வெளியேற்றப்பட்டார். அதே போல இதே சீசன்ல ஜாங்கிரி மதுமிதாவும் தமிழ் பொண்ணுங்க வர்சஸ் மற்ற மொழி பொண்ணுங்க கான்ட்ரவர்சில தன் கை அறுத்துக்கிட்டதால ஷோவிலிருந்து வெளியேற்றப்பட்டாங்க. இவங்க 2 பேருக்குமே ரெட் கார்டு தரலனாலும் ஷோவிலிருந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸால வெளியேற்றப்பட்டவங்க. பிரதீப் அந்தோணி சீசன் 7 பிக் பாஸ் சீசன் 7 விசித்ரா, அர்ச்சனா, தினேஷ் உள்ளிட்ட சில பேரை தவிர்த்துட்டு மாயா பூர்ணிமா தலைமையில மற்ற எல்லாரும் ஒருமித்த குரல் எழுப்பி பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுக்க வச்சு வெளியே அனுப்புனாங்க. ஆனா தீர விசாரிக்காம தீர்ப்பு கொடுத்துட்டாருன்னு ஹோஸ்ட் கமல் அவர்கள் மேலேயே விமர்சனம் வர அவரே அந்த சீசனோட ஷோவை விட்டு போயிட்டாரு. அந்த வகையில ஹோஸ்ட் எலிமினேட் பண்ண வச்ச ரெட் கார்டு பிரதீப்புக்கு கொடுக்கப்பட்ட ரெட் கார்டு. சீசன் 9 இப்போ பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 சாண்ட்ராவை கார்ல இருந்து தள்ளிவிட்ட கேஸ்ல பார்வதி மற்றும் கமுதீனுக்கு ஜோடியா ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பியிருக்காரு ஹோஸ்ட் விஜய் சேதுபதி அவர்கள். இந்தி பிக் பாஸ்ல சீசன் 10 பிரியங்கா ஜக்கா, சீசன் 13 மதுரிமா, சீசன் 19 அர்ச்சூர்னு 3 பெண்கள் ஷோவில இருந்து ஹோஸ்ட் சல்மான் கானால வெளியேற்றப்பட்டிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் கூட ரெட் கார்டு எல்லாம் காட்டப்படல. அந்த வகையில பிக் பாஸ் வரலாற்றுல ரெட் கார்டு வாங்கி பிக் பாஸ் வீட்டுல இருந்து வெளியேற்றப்பட்ட முதல் பெண் போட்டியாளர் பார்வதி தான். அதே போல பிக் பாஸ் வரலாற்றுல ஒரே எபிசோட்ல 2 போட்டியாளர்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கப்படுவதும் இதுதான் முதல் முறை.